Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என்னோட ஃபேவரட் பிராண்ட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட வாங்குறது. பட் இந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இது வந்து ஆரிஜின் வந்து நம்ம இந்தியா, அதுவும் வந்து சென்னை. ரெண்டு தமிழ் பீப்புள் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் அரௌண்ட் 2006 or 16 எந்த இயர் ஞாபகம் இல்லை. பட் நான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்தியன் குக்வேர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் குக்வேர்ஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ரெண்டு தமிழ் பீப்புள் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப்பு. எனக்கு ரொம்ப வந்து ஆசை, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம தமிழ் இல்லை அப்படின்னா இந்தியன் பீப்புள் வந்து பண்ணுறதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்ன ப்ராடக்ட்னு காமிக்கிறேன். ரெண்டு பொருளுமே வந்து பார்த்து செலக்ட் பண்ண ஐட்டம். ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்ல இருந்துட்டு சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஐட்டம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் போட்டிருக்க இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா துணி கிளாசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்குங்க பாருங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு ஷால். அதே மாதிரி வந்துட்டு சுடிதார் பார்த்தீங்கன்னா பக்கா பியூர் காட்டன், அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலா நான் இந்த சைஸ் தான் எதிர்பார்த்தேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் பர்ஃபெக்டான சைஸில் இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ் வந்து பெருசாக தான். ஆக்சுவலி வந்து எங்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து பெர்னரில் வந்து ஒரு கடாய் இருக்குது. ஸோ இது வந்து வைடான கடாய். அது வந்து ஆழமாக இருக்கும், டீப்பாக இருக்கும். இது வந்து வைடாக இருக்கிற மாதிரி வேணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக நம்ம பிக்கில் பார்க்கும்போது அந்தளவுக்கு எக்ஸாக்டாக தெரியாது இல்லையா. பட் இவங்களில் வந்து நல்ல பிக் வந்து எல்லா ஆங்கிலையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அதனால பார்க்கும்போதே தெரியுது எந்த மாதிரி இருக்குன்னு. Actually, I'm already in love with this pan. இந்த pan மேல எனக்கு ஆல்ரெடி காதல் வந்துருச்சுங்க பாருங்க. இந்த மாதிரி நல்ல அடிகனமா இருக்கு. நல்ல கனமான கைப்பிடி, அகலம், நல்ல அகலம். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? நல்ல அகலமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்க பெர்னர் பாத்தீங்கன்னா ஆழம் இருக்கும், இந்த மாதிரி சைடு ஹைட்டா இருக்கும். பட் இது வந்து நம்ம இதுல பண்ணும்போது நல்ல ஈவனா வந்து குக் ஆகும். கிளறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். எப்படின்னா இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்றோம் அப்படின்னா அப்படியே அழகா கிளறலாங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சூப்பர். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு லிட்டும் இருக்கு. கிளாஸ் லிட் தான் போட்டிருந்தேன். நைஸ். ஆக்சுவலி இந்த மாடலுக்கு வந்து எஸ்எஸ் லிட் இல்லை. இல்லைன்னா நான் வந்துட்டு எஸ்எஸ் லிட் தான் போட்டிருப்பேன். பட் இதுவும் ஓகே. என்னது இது, வேற லிட்டா? ஓகே, பர்ஃபெக்டா மேட்ச் ஆகல, செட் ஆகுது. ஓகே, பிளாஸ்டிக் ஹேண்டில், இந்த மாதிரி லிட். நம்ம வந்து எஸ்எஸ்ல வந்துட்டு நம்ம மூடி வச்சிருந்தாலும் அது வந்து வெளியில இருக்கும். நம்ம அதை எடுக்கும் போது அந்த தண்ணி வந்து நல்லா வெளியில எல்லாம் சிந்தும். பட் இது வந்து வடுப்புக்குள்ளேயே வந்து அந்த லிட்டு முடிஞ்சிருது. ஸோ எடுக்கும்போது வந்து அந்த தண்ணி இதுக்குள்ளேயே சிந்திடும். நம்ம மேல சிந்தாது, அடுப்புல எல்லாம் சிந்தாது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். நினைச்சதே தான். இன்னொரு செட் ஆஃப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குட் ஐடியா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வாங்கின எந்த ஒரு பிராண்ட்லையுமே இந்த மாதிரி வந்து ஒன்று கொடுத்து நான் பார்க்கல. ஸோ குட். அதுக்கப்புறம் வந்துட்டு 100% ஹெல்தி குக்வேர். ஆப்வியஸ்லி 100% ஹெல்தி குக்வேர். ஏன் அப்படின்னா இண்டஸ் வேலியில் இருக்க எல்லா இப்போ அயன் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அவங்களே வந்துட்டு ப்ரீ சீசன் பண்ணி கொடுக்குறாங்க. காஸ்ட் அயனில் குக் பண்ணுறதே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இப்போ நம்மளே சீசனிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இவங்களே வந்து ப்ரீ சீசனிங் பண்ணி நீட்டாக கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் வாங்கிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி காஸ்ட் அயன்ஸ் இருக்கு. அதே எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஸ்ட் அயன்லையும் சரி அயன்லையும் சரி எந்த ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் கோட்டிங்கும் கிடையாது. அது வந்து நான் வந்து ப்ரௌடாக சொல்லிக்கலாம். நம்ம ஒரு இந்தியன் மேக்ல எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல், எந்த ஒரு டாக்ஸிக் கெமிக்கலும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒரு குக்வேர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 100% ஹெல்தி தான். ஆக்சுவலி இதில் அடுத்து ஒரு இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இவங்களே அதை அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி குக்கர் தாங்க. என்கிட்ட வந்து 1 லிட்டர் குக்கர் இருக்கு, 2 லிட்டர் குக்கர் இருக்கு. ஆனால் அது எல்லாமே வந்து அலுமினியம்ல இருக்கு. நான் வந்து எஸ்எஸ்ல மாற்றணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்ல 2 குக்கர் வாங்கினேன். ஆனால் வந்து அதெல்லாம் 5 லிட்டர் குக்கராக வாங்கிட்டேன். 5 லிட்டர் 6 லிட்டர் குக்கராக வச்சிருக்கேன். ஸோ இப்போ 6 எனக்கு டெய்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விடும் போது பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடிய மாட்டேங்குது. நான் வந்து குக்கர் இல்லாமல் கடாயில தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து வாங்கணும்னு ஒரு இது பார்த்து வச்சிருக்கேன். பாருங்க, 1.5 லிட்டர்ஸ் இருக்கு. அப்போ அது வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஐடியல் ஃபார் 2 people. வெயிட் வந்து 1.1 kg. சூப்பர். அப்போ வந்துட்டு நான் 1.5 லிட்டர் வந்து வாங்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் அதுதான் அன்பாக்சிங் வரும்னு நினைக்கிறேன்.
இப்போ என்னோட ஃபேவரட் செல்லக்குட்டி அன்பாக்ஸ் பண்ணலாம். ஏன் வந்து இப்போயே ஃபேவரட் சொல்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க. இப்போ தான் டைம் வந்துருக்கு. வாவ், பட் இதுக்கு லிட் இல்லைன்றது எனக்கு ஒரு வருத்தம். பட் என்கிட்ட வந்து மற்ற லிட்டு நிறைய இருக்குது எஸ்எஸோடது, அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், பிரியாணியே பண்ணலாம் போல இருக்கே. ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ நீங்கள் காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி நிறைய காஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஒரு சில இதெல்லாம் வந்து ஃபெட்டப் ஆகி இதுக்கு மேலே வந்து அந்த இது எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து எந்த அளவுக்கு ப்ரீ சீசனிங் பண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. சரிதா, பக்காவாக வந்து ப்ரீ சீசனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் எதுவும் போகுமா இல்லைன்னு நான் வாஷ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஐ மீன் எப்படியும் வந்து ஏதாவது ஒரு கோட்டிங் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ போட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற வீடியோவும் போடணும். ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு என்னன்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்கள் இண்டஸ் வேலிலேருந்து ஒரு கார்டு. ஆக்சுவலி வந்து அவங்க 7th இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, 7th இயர் ஆனிவர்சரி. அதுக்காக வந்து ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% ஆஃப். இப்போ நான் வாங்கினால எனக்கா இல்லை எல்லாருக்குமான்னு தெரியல, பட் ஸ்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ 10 அந்த கோட் போட்டிங்க அப்படின்னா 10% ஆஃபர் இருக்கும். அதை வேணும்னா அவைல் பண்ணிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வாங்கினது வந்து 2 பீஸ் வாங்கியிருக்கோம். ரெண்டுமே என்னோட அப்சல்யூட் ஃபேவரட் ஆயிடுச்சு. இது வந்து எதுக்கு ஃபேவரட் அப்படின்னா, ஃப்ரை பண்ணுறது இல்லை வந்துட்டு குழம்பு இல்லை அப்படின்னா மட்டன் சிக்கன் வறுவல் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து காஸ்ட் அயர்னில் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால வந்து இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஃப்ரை, அதாவது ஃப்ரைனா இப்போ நல்ல அகலமாக இருக்குல்ல, நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு, வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் காஸ்ட் அயர்னில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து அகலமாக இருக்கனால எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலை, இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, நல்ல அகலமாகவும் இருக்குது, ஆழமும் இருக்குது. இங்கே பாருங்க இந்த மாதிரி. ஓகே கைஸ், இதை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுனிக் கிளாஸட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேஜோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 100% வந்து காட்டனுங்க. இந்த டாப்பு பேண்ட்டும் 100% வந்து காட்டன். இந்த ஷால் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் மிக்ஸ்டு மாதிரி இருக்கு. பட் இந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க போட்டுக்கிறதுக்கு. பேக்கெட்ஸ் வேற இருக்கு, வேணும்னா நீங்க ஏதாவது உள்ள கூட வச்சுக்கலாம். ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னாவே நம்ம 2 விஷயம் தாங்க பார்ப்போம். ஒன்று கம்ஃபர்டபுளாக இருக்கா, இன்னொன்று அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கு, அதே மாதிரி அஃபோர்டபுளும் கூட. இவங்க பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாத்துங்க. ஓகே கைஸ், உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், bye bye, take care.